இந்திய மக்களோட முதல் செய்தித்தாள் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுக்கான காரணம் ஒன்று இருக்குப்பா. என்ன அப்படின்னா, டி முத்துசாமி இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு 1877. அப்போ இது வந்து ஆங்கிலேயர்கள் கண்ணுக்கு உறுத்தலாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்களை ஒரு இந்தியர் விசாரிக்கலாம் அப்படின்ற நிலைமை இருக்குது. சரிங்களா? அதான் டி முத்துசாமி 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு. ஸோ ஆங்கிலேயர்கள் கண்ணுக்கு உறுத்தலாக இருந்தனால அப்போ நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் கையில் தான் இருக்கும். இவரை பற்றி தப்பா எழுதியிருப்பாங்க, டி முத்துசாமியை பற்றி. அப்போது இந்தியர்கள் மனசில் ஒரு எண்ணம் வரும், நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் எதுக்கு ஆங்கில செய்தித்தாளை நம்ம நம்பணும், நம்ம உண்மையான நியூஸை வெளியிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ 77 டி முத்துசாமி நியமிக்கப்படுறாரா. 1878 ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி அவருடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதான் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம். அதுக்கடுத்து பாருங்க, இதே ஜி சுப்பிரமணியமும் வீரராகவாச்சாரி நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து தி ஹிந்து ஆரம்பிக்கிறாங்களா. இதில் இந்த ஜி சுப்பிரமணியம் மட்டும் திரும்ப 1891 சுதேசமித்ரன் அப்படின்ற தேசிய பருவ இதழை ஆரம்பிக்கிறாரு. அது 1899 நாளிதழ், அதாவது தினசரி நாளிதழாக மாறுது. இதுதான்ப்பா வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒன்று, டி முத்துசாமி முதல் உயர்நீதிமன்ற இந்திய நீதிபதி 1877. அதுக்கடுத்து தி ஹிந்து இதுக்காக தான் ஆரம்பித்தாங்க. அடுத்த வருஷம் 1878. அதுக்கப்புறம் சுதேசமித்ரன் 1891 பருவ இதழ், 99 நாளிதழ். சரிங்களா? இது எந்த இதில் இருக்குது அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் அலகு 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசனுக்கு கீழே இருக்குப்பா. நன்றி.